வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யூடியூப்லேயே ஃப்ரீயாகவே இருக்கிற 25 படங்கள், அதுவும் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. சிலதெல்லாம் நீங்கள் படம் பார்க்கலாம்னு சொல்லி யூடியூப்ல தேடி போவீங்க, இருக்கும். அதாவது தமிழ்ல மட்டும் இருக்கும். படத்துக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா படமா இருக்காது, அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாம அதில் தேடி கண்டுபிடிச்சி 25 படம் எடுத்துட்டேன். ஸோ 25மே நல்ல படங்கள் தான்ப்பா. அதனால அது லிஸ்ட் அப்படியே நான் சொல்றேன். இதுல உங்க ஃபேவரட் இல்ல இதெல்லாம் பார்த்து முடிச்சது அதெல்லாம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலா இப்போ கொரியன் படங்கள் நிறைய தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ஃப்ரீயாவே வந்துகிட்டு இருக்குது. நல்ல விஷயம். ஒரு காலத்துல தமிழ் டப்பிங் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி இப்ப தமிழ் டப்பிங் பண்ணி ஃப்ரீயாவே யூடியூப்ல விட்டுட்டு இருக்காங்க. சரி வாங்க லிஸ்ட்டை ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிடலாமா. ஃபர்ஸ்ட் வந்து வெட்டரன். இது வந்து பக்கா கமர்ஷியல் படம். கமர்ஷியல் படமா விரும்பி பார்க்குற ஆட்களுக்கு தாராளமா செட் ஆகும். இதுல ஹீரோ வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாப்படி. அவர் எடுத்துறத கேஸ்ல அவர் ஸ்டைல சால்வ் பண்ணி இருக்கிறாரு. இப்ப மிகப்பெரிய ஆளு அவன் ஒரு வேலையை பாக்குறான். இப்ப அவனை பிடிக்கிறதுக்காக இவங்க என்னென்னலாம் பண்றாங்கிறது தான் கதை. ஸோ வழக்கமான கமர்ஷியல் டெம்ப்ளேட் தான். அதுக்குள்ள நம்ம தலைவன் டான்லாம் கூட சின்னதா கேமியோ மாதிரி தலையெல்லாம் காட்டுவோம். அப்படி ரெண்டாவது படம் இன்னசென்ஸ். இப்ப லேட்டஸ்டா யூடியூப்ல ஃப்ரீயாவே வந்துச்சு. இதுல நாக்க ஹீரோயின் வந்து வக்கீலா இருக்கிறாங்க. அவங்க அம்மாவே இப்ப எப்பா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ஜெயில போட போறாங்க. இல்ல எங்க அம்மாவுக்காக நான் வாதாடுறேன்ற மாதிரி எப்படி நியாயத்தை வாங்கி தராங்க. அந்த கேஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்கிறதான் கதை. மூணாவது எக்ஸிட் அப்படிங்கிற கொரியன் படம். இது வந்து அதாவது டிசாஸ்டர் காமெடி. அது என்னடா டிசாஸ்டர் காமெடி அப்படின்னாக்க மிகப்பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கும். அது நடுவில் இவங்க காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி என்னன்னா ஊருக்குள்ள விஷவாயு தாக்கிருச்சு. இப்ப மொத்தம் ஊருமே காலியாக போகுது. லைட்டா மூச்சு விட்டீங்கன்னா மொத்தமா மறுகையா. இப்ப ஏற்பட்ட சுச்சுவேஷன்ல ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து எப்படிலாம் தப்பிக்கிறாங்கிறத காமெடி கலந்து கலவரம் கலந்து எல்லாத்தையும் சொன்ன படம் தான் இது. நாலாவது என்னுடைய ஃபேவரட் படமான நெகோசியேஷன். இது வந்து கிட்டத்தட்ட 2 பேர் நெகோசியேட் பண்றதுதான். எப்பா ஏன்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இப்பெல்லாம் பண்றேன்னு சொல்லி ஹீரோயின் வந்து செமையா நெகோசியேட் பண்ற ஆளு. எனக்கு இவங்க தான் இருக்கணுங்கிற மாதிரியே இப்ப ஹீரோ கேரக்டரும் அங்கிருந்து ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் இதுக்காக இதெல்லாம் பண்றான்ற விஷயம்லாம் தெரியும் போது பயங்கரமா இருக்குன்ற மாதிரி இருக்கும். 2 பேர் பேசிக்கிறது தான், ஆனா அதுலயுமே டென்ஷன் பயங்கரமா பில்ட் பண்ணுவாங்க. அஞ்சாவது நம்ம தலைவன் ஜாக்கி சான் கலெக்ஷன்லாம் தெரிய எடுத்தா இருக்குதுப்பா. ஷாங்காய் நூன் அப்பெல்லாம் ஹாலிவுட் சூப்பர் ஹிட் கொண்டாடத்துல பார்த்தது. ஸோ அந்த படமும் தமிழ் டப்பிங்லேயே ஃப்ரீயாவே இருக்குது. அடுத்து கொரியன் படமான ஆர்வி ரெசரக்டட் விக்டிம்ஸ். இதுல செத்து போனவங்க திரும்ப வந்துடுறாங்க. டேய் ஆல்ரெடி அவங்க தான் காலி ஆயிட்டாங்கல்ல, அவங்க திரும்ப வராங்கிற மாதிரி இப்ப திரும்ப வந்தவங்க என்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க, எதுக்காக அவங்க வந்தாங்க, இதெல்லாம் தான் இந்த படமே. ஆக்சுவலா எப்படி இறந்தாங்க, எப்படி விஷயங்கள்லாம் நடந்துச்சுங்கிற அந்த விசாரணைலாம் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம தலைவன் டான்லி படமான ரவுண்ட் அப். இது வந்து வழக்கமா தலைவன் வந்து கேஸை விசாரிக்கிறது, அதுக்கு நடுவில் பஞ்ச விட்டு ஆளுங்களை பறக்க விடுறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த ரவுண்ட் அப் பிரான்ச்சைஸே வந்து அடுத்தடுத்த படங்கள் ஒரு கேஸை சால்வ் பண்ணுவோம். அப்படி ரவுண்ட் அப் படம் ஃப்ரீயாவே இருக்குது. இப்போதாங்க டான்லி தலைவன். அதுதான் முன்னாடி எப்பவுமே தலைவனா இருக்கிறது ஜாக்கி சான் தான். ஸோ அவருடைய ட்வின் டிராகன்ஸ். ஆக்சுவலா தலைவன் ஜாக்கி சான் படங்களே நிறைய இருக்குது. ட்வின் டிராகன்ஸும் இருக்குது, ஆக்சிடென்டல் ஸ்பை. ஸோ இதெல்லாம் அப்ப பார்த்தது. இப்போ என்ன நான் திரும்ப பார்க்கணும்னா தமிழ் டப்பிங்ல பாத்தீங்கன்னாக்க பழைய ஞாபகங்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு போகும். ஸோ அதனால சும்மா போட்டு விட்டீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அடுத்து மாஸ்டர் படம். நம்ம தளபதி இல்ல கொரியன் மாஸ்டர் படம். இதுல 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை பிடிக்கணுங்கிறதுக்காக வெறிக்கொண்டு போறாங்க. அவனும் பல ஃப்ராடு வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்பேற்பட்ட ஃப்ராடை இவங்க எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்க, அவன் எப்படி ரீச் பண்ணாங்கிறதான் கதை. இதுவும் பரபரப்பா போகக்கூடிய படம். அடுத்து டைம் டிராவல் ஒன்று பார்க்கலாமா. 57 செகண்ட்ஸ் சொல்லி வழக்கமா டைம் டிராவல் ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்து விட்டீங்க. இதுல சிம்பிளானது தான். ஜஸ்ட் 57 செகண்ட் முன்னாடி போலாம். அதுவும் மோதிரத்தின் மூலியமா முன்னாடி போலாம். இது வந்து டைம் டிராவல் படங்கள்ல இது பெஸ்ட்லாம் சொல்ல மாட்டேன். சும்மா ட்ரை பண்ணக்கூடிய ஒரு டைம் பாஸ் கேட்டகரி மூவி தான். இதை வச்சுக்கிட்டு என்னெல்லாமோ பண்ணலாம். அவ்வளோலாம் பெருசா பண்ணல, சும்மா ஜாலியா கூட்டு போவாங்க. அடுத்து ஹாரர் ஏரியால த கம்யூனியன் கேர்ள் அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த படம் எனக்கு செட் ஆச்சு அப்படின்னா, பிளாஷ்பேக்கை போட்டு இந்த பேய் எப்படி உருவாச்சு தெரியுமான்ற காரணம் எல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அது சிம்பிளா காட்டுவாங்க. அந்த பொம்மையை எடுத்ததுக்கு அப்புறமா முக்கியமா இந்த கம்யூனியன் கேர்ள் அந்த காஸ்டியூமோட சுத்திட்டு இருக்கிற அந்த பேய் யாரு இப்படிங்கிறது தான் இந்த படமே. அடுத்து கொரியன்லயே பரபரப்பான படம் வேணும் அப்படின்னாக்க ஹாட் ஹிட் அப்படிங்கிற படம். இதுல கதை என்னன்னாக்க கார் ஓட்டிட்டு இருக்கிற ஆளுக்கு திடீர்னு கால் வந்து, தம்பி அவன் கார் சீட்டுகள்ல பாம்பு வச்சிருக்கிறப்பா, எழுந்து விட்டுனா வெடிச்சிடும், அதனால இப்படியே நீ மெயின்டைன் பண்ணி ஆகணும்னு. டேய் பாம்பு வைக்கிறதுக்கு வேற இடமே இல்லையாடான்ற மாதிரி. இதுக்கப்புறம் எப்பெல்லாம் தப்பிச்சாரு, என்னென்னலாம் பண்ணாரு, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது, அதுவும் இந்த இடத்துல பாம்பு வைக்கிறதுக்கு என்னடா காரணம் இருக்குதுங்கிறது தான் படமே. இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரம் கூட இல்ல, எடுத்ததுமே ஃபயர் மோட்ல ஆரம்பிச்சிருவாங்க. சோ ஃபுல் பரபரப்பு தான். அடுத்து ஃபேப்ரிகேட்டட் சிட்டி. இந்த வித்தியாசமான படங்கள் இந்த கொரியன் சைட்ல எப்பவுமே வந்துகிட்டு இருக்கும்ல, அந்த வகையில் இந்த ஃபேப்ரிகேட்டட் சிட்டியும் கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ண படம் தான். ஸோ இது நல்லா ஜாலியா போகும்பா. இவங்க அதான் சொல்றேன், இந்த கமர்ஷியல் மீட்டர்லயே மெயின்டைன் பண்ணுவாங்க, அதுக்குள்ள வித்தியாசத்தை எப்பவுமே சேர்த்துப்பாங்க. அதனால இந்த ஃபேப்ரிகேட்டட் சிட்டி இந்த லாக்டவுன் டைம்லயே பார்த்ததா நல்ல படம்பா. அடுத்து ஆக்ஷன் கலந்த காமெடி ஏரியால ஒரு படம் தான் கான்ஃபிடென்ஷியல் அசைன்மெண்ட் சொல்லி. 2 டிரெக்டர்ஸ், 2 வேற சைடு. ஒன்னு நார்த் கொரியா, இன்னொன்னு சவுத் கொரியா. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அட்ராசிட்டிஸ் எல்லாம் பண்றாங்க, முக்கியமா இவங்களுக்குள்ள இருக்கிற சீக்ரெட்ஸ் என்னன்ற மாதிரி ஜாலியா கூட்டு போற படம். அடுத்து தலைவன் ஜாக்கி சானுடைய அதிரடி ஜாக்கியும் சுட்டி குழந்தையும். அது வந்து அவங்க ஊர்ல ராபி ஹுட்டாப்பா. எனக்கு அந்த பேர்ல ஞாபகம் இல்லை. அதிரடி ஜாக்கியும் சுட்டி குழந்தையும் தான் ஞாபகம் இருக்குது. அந்த குட்டி குழந்தை வந்ததுக்கு அப்புறமா இவங்க 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய அட்ராசிட்டிஸ்னு
தமிழ் டப்பிங்ல பக்காவா இருக்கும்யா, மறக்கவே முடியாத. அதாவது சின்ன வயசுல வளரும் போது இந்த ஜாக்கி சான் படங்கள் பார்த்து வளர்ந்ததுனால தமிழ் டப்பிங்லாம் அப்ப ஃபேவரட்ரா. இந்த படமும் இருக்குது. சரி, கொரியன் சைடாவே சுத்திட்டு இருக்கிறியே, ஜாக்கி சான் பக்கமே பார்த்துட்டு இருக்கிறியே, மத்த சைடு எதுவும் இல்லையானா மலையாள படம் ஹோம் பெஸ்டான ஃபீல் குட் படம். ஃபீல் குட் ஏரியாவா ஐயா பெருசா செட் ஆகாதப்பா அப்படிங்கிறவங்க கூட இந்த படம் ட்ரை பண்ணீங்கன்னா பயங்கரமா உங்களுக்கு கனெக்ட் ஆகி விட்டுரும். ஃபேவரட்டான படம். சோ அது யூடியூப்ல இருக்குன்னு போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கிங்கா இருந்துச்சு. அடுத்து கொரியன் ஏரியாவில் மிட் நைட். இந்த படம் வந்து ஃபேவரட் படம்ப்பா. இது வந்து இந்த ஸ்லோ ஃபீலு கொஞ்சம் கூட இந்த லேக் ஆகுறது எனக்கு அப்பெல்லாம் இதுல இருக்கவே இருக்காது. இதுல ஹீரோயினுக்கு காது கேட்காது. ஒரு சீரியல் கில்லர் போட்டு தள்ளுறதா இவங்க பார்த்துட்டாங்க. இப்ப அந்த பன்னாட கிட்ட இருந்து இவங்க எப்படிலாம் தப்பிக்கிறாங்க, அவனும் விடாம துரத்திக்கிட்டே இருக்கிறான். என்னெல்லாம் ஆகுதுங்கிறதான் இந்த படமே. எனக்கு கடைசி அதை முடிச்ச விதம் இந்த கிளைமேக்ஸ் ஏரியா பயங்கரமா இருக்கும். அப்புறம் தலைவன் ஜேசன் ஸ்டாத்தமுடைய மெக்கானிக் படம் அதுவுமே இருக்குது. ஜேசன் ஸ்டாத்தம் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஆனா இந்த மெக்கானிக் கொஞ்சம் படம் பிடிக்கும். அதனால இந்த படமும் யூடியூப்ல ஃப்ரீயாவே இருக்குது. தலைவன் இப்பதான் ஒரே டெம்ப்ளேட்ல சுத்தி சுத்தி அரைச்சிட்டு இருக்காரு. ஆனா அப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹாரர் ஏரியால த பாய் அப்படிங்கிற படம் இது வந்து பார்க்கணும்னு எடுத்து வச்சது. நடுவில் அதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் சேனல்ல மொத்த கதையுமே கேட்டுவிட்டுனா அதனால பாக்குற ஆர்வம் போயிடுச்சு. சரி இது என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இந்த தம்ப்நெயிலே ஒரு டைட்டில் வச்சுட்டாங்க. டக்குன்னு பார்த்து விட்டேன். இந்த படமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது நீங்க பார்க்கல அப்படின்னாக்க ஃப்ரீயாவே படமும் இருக்குது, எக்ஸ்பிளனேஷனும் நிறைய இருக்குது. அடுத்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஜாம்பி படம் என்றாலே கண்ண மூடிட்டு இதான்பா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெயின் டு புசான் படம். தலைவன் டான்லியுமே யார் இவர் தனியா தெரியுறாருன்னு அந்த படத்துல தான் கொஞ்சம் டான்லியோடையும் கனெக்ட் ஆனது. பிளஸ் ஆரம்பிச்சதுல இருந்து அப்படியே ஃபுல்லா ஜாம்பி கூட அடிச்சுக்கிட்டு மாண்டுக்கிட்டு இதுக்கு நடுவில் எமோஷனலா என்னங்கிற மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணிவிட்டு நல்ல பக்காவை கூட்டு போற படம். ஃபேவரட்டான ஜாம்பி படம். அண்ட் மலையாள மூவியான ஆசாதி இப்ப ரீசெண்டா பார்த்து சத்தியமே எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம ட்ரை பண்ணி நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. இதுல என்னன்னா ஒரு டீமா சேர்ந்து தன்னுடைய ஒய்ஃபை கடத்தணும். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அவங்கள கடத்தணுங்கிறதுக்காக பிளான போடுறாங்க. அந்த பிளான் என்னெல்லாம் ஆச்சு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது தான் படமே. கடைசி ட்விஸ்ட் சத்தியமே எதிர்பார்க்க மாட்டீங்க, பயங்கரமா இருக்கும். அடுத்து சின்ன வயசில் ஆல் டைம் ஃபேவரட்டான CJ7. எஸ், தமிழ் டப்பிங்லாம் மறக்க முடியுமா? அது கிளாஸ் ரூம்ல அந்த குட்டி பசங்க எல்லாம் கொடுக்கக்கூடிய கவுண்டர்லாம் வெயிட்டா இருக்கும்டா. அதுதான் ஓஜி தமிழ் டப்பிங்கிற மாதிரி CJ7லாம் இது படமா கான்செப்டா கனெக்ட் ஆகிறத தாண்டி தமிழ் டப்பிங்காகவே என்ஜாய் பண்ணி பார்த்தது. அதனால மறக்காம இந்த படத்தை தயவு செய்து ட்ரை பண்ணுங்க. அடுத்து தலைவனுடைய பழைய படங்கள், ஜாக் சானுடைய பழைய படம்லாம் நான் உட்காந்து பார்த்துருக்கிறேன்ப்பா. ட்ரங்கன் மாஸ்டர், யங் மாஸ்டர் அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ இப்போ யூடியூப்ல இருக்கிறது வந்து ஸ்னேக் இந்த ஈகிள் ஷேடோன்னு சொல்லி. அப்பெல்லாம் வந்து தலைவன் வந்து முரட்டத்தனமா கொஞ்சம் கோவக்காரரா சண்டைலாம் போடுவாரு. ஸோ அப்படி கொஞ்சம் ப்ரூஸ்லி டைப்பில் சண்டை போட்டது அந்த டைம்ல கொஞ்சம் சீரியஸ் மோட்ல இருப்பாரா. பழைய ஜாக்கி சான் படம் தான், அப்ப பார்த்ததுனால இருக்குங்கிறதுனால மென்ஷன் பண்றேன். லாஸ்ட் படம் த ஃபேண்டம் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவுமே இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏரியாவில் ட்விஸ்ட் இருக்குமாப்பா, அதெல்லாம் தேவையான அளவுக்கு இருக்கும்பா. ஸோ இதுவும் நல்ல படம். அப்படியே பொறுமையா கூட்டு போய் அந்த ட்விஸ்ட் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏரியா அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பார்த்துப்பாங்க. இந்த டிடெக்டிவ் படங்கள்லாம் விரும்பி பார்க்குற ஆட்கள் இந்த படத்தை தாராளமா ட்ரை பண்ணலாம். இந்த 25 படங்கள்ல எத்தனை பார்த்து முடிச்சிட்டீங்க அண்ட் இதுல உங்க ஃபேவரட் படம் இது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் எந்த லிஸ்ட் போடலாம்? யூடியூப் சைடு முடிச்சாச்சு. அடுத்து எந்த சைட்ல OTT வைஸா நம்ம லிஸ்ட் போடலாமா, இல்ல எந்த டைப்ல கிரைம் த்ரில்லர் ஏரியால போடலாமா, இல்ல ஹாரர் ஏரியால போடலாமா, எந்த டைப்ல போடலாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். மறக்காம சோடா பிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.